ஏஆர் முருகதாஸ் தன்னுடைய முதல் படமான தீனாலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தவர். அஜித்துக்கு தலை அப்படிங்கிற பெயரை வைத்தவர். ஸோ அதுக்கப்புறம் புரட்சிகலைஞர் கேப்டன் விஜயகாந்தை வச்சு ரமணாங்கிற ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படத்தை இயக்கி மாபெரும் வெற்றியை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். கஜினி மாபெரும் வெற்றி. அப்புறம் தெலுங்கில் சிரஞ்சீவி கூட்டு பண்ணார், அதுவும் மாபெரும் வெற்றி. இதே ஹிந்தியே கஜினியை பண்ணும்போது மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் தமிழில் மறுபடியும் பார்த்திங்கன்னா கத்தி பண்ணார், மாபெரும் வெற்றி. ஹிந்திலையும் தெலுங்குலையும் பேரலாக பண்ண ஆரம்பித்தார். ஸோ சர்க்கார் வரைக்கும் அவருடைய வசூல் எல்லாமே உச்சத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் தர்பார் படம் எடுத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு. அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாயிடுச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் அப்படியே இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா முருகதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான உங்கள் படங்கள்லாம் தோல்வி அடையுதே, அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? குறிப்பாக இப்போது சல்மான் கானை வச்சு சிக்கந்தர்கள் ஃப்ளாப்பை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம முருகதாஸ் அவர்கள் மிக தெளிவான தைரியமான இந்த பதிலை சொல்லியிருக்கார். தைரியமாகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது மாதிரி நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும் சார். அதாவது உண்மை என்னமோ அந்த ஹீரோ பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு வரணும். ஆனால் அந்த ஹீரோ என்ன தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி அதுன்னு சுற்றிக்கிட்டு காலைல 12 மணிக்கு தான் எந்திரிப்பார். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு தான் ஷூட்டிங் வருவார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பகலில் எடுக்க வேண்டிய காட்சிகள்லாம் நைட்டில், அதுவும் டே ஃபார் நைட் மாதிரி நைட் ஃபார் டே அப்படிங்கிற முறையில் எடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரியல் லொக்கேஷனில் இருக்காது, லைவ் லொக்கேஷனும் இருக்காது, செட்டு போட்டு தான் இருந்தாலும் எடுப்போம். ஸோ அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா படத்து மேலே ஒரு நல்ல தாட்டை க்ரியேட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு பல பேருக்கு. ஆனால் இப்போ முருகதாஸ் சல்மான் கான்கிற ஒரு பெரிய ஆலமரத்தையே அவரெல்லாம் இப்படி பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் நான் பண்ண ஸ்கிரிப்டை எந்தவித தலையீடும் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக படம் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது இன்னொரு துப்பாக்கியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் முருகதாஸ் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ சல்மான் கானால் முருகதாஸோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சும் அதே சல்மான் கானால் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு எதுக்குமே உருப்படியாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பொறுத்து பார்ப்போம். நம்ம மதராசி படத்தின் போதாவது ஏஆர் முருகதாஸ் தன்னை நிரூபித்து மிகப்பெரிய உச்சம் தொடர்றாரா அப்படின்னு.